ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் இவங்களை பத்தி நாம பேசினதே இல்லை. ஆனா இவங்களும் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிவாங்கியை பத்தி தான் நம்ம பேச போறோம். சிவாங்கி விஜய் டிவில வரக்கூடிய ஒரு பாட்டு நிகழ்ச்சியில தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா அதே சேனல்ல வரக்கூடிய குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோல கோமாளியா களம் இறங்கி வேற லெவல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதுலயே 4 சீசன் தாண்டி 5வது சீசன்ல குக்கா வந்து ஜட்ஜஸ் எல்லாரையுமே ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து சிவாங்கி அந்த டைமிங்ல ரொம்ப டாப்ல இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த சேட்டை, சுட்டித்தனமான அந்த பேச்சு, ரொம்ப குழந்தைத்தனமான அந்த வாய்ஸ், இது எல்லாமே சேர்ந்து அவங்கள புகழோட உச்சத்துக்கே கொண்டு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சிங்கரா ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாம குக்கிங்லயும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி ஒரு சில நிகழ்ச்சிகள்ல ஆங்கரிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைய வந்துட்டே இருந்தது. இதையெல்லாம் பார்த்த படக்குழு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய படங்கள்ல வாய்ப்புகளும் கொடுத்திருந்தாங்க. முக்கியமா சிவகார்த்திகேயன் படத்துல ஒரு மெயின் கேரக்டர்ல அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பிக் ஸ்கிரீன்லயும் வந்து தன்னோட திறமையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ குக் வித் கோமாளிக்கு ஈக்குவலா இன்னொரு சேனல்ல டாப் குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம்ல இவங்க ஆங்கரா கிளம்பிறங்கினாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க ஃபாரின்ல எல்லாம் போயிட்டு மியூசிக் கான்சர்ட்ல நிறைய கலந்துப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிளாக்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி தன்னை எப்பவுமே ஆக்டிவா வச்சுப்பாங்க. இவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. அந்த அளவுக்கு இவங்களுடைய பாட்டு, இவங்களோட வாய்ஸ், இவங்களோட சேட்டை, இது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரீசெண்டா பென்ஸ் கார் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த காருடைய ஆரம்ப விலையே 50 லட்சம் ரூபாய் மதிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பென்ஸ் காரும் அவங்க வாங்கியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தன்னோட துறையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சவங்க தான் சிவாங்கி. ரீசெண்டா அவங்க இன்ஸ்டால ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு போட்டோ வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்து ரசிகர்கள்லாம் ஒரே ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் கவலையாவும் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நடிகர் முகேஷ் ரவியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி, அதாவது கண்ணத்தோட கண்ணம் வச்சு ஹக் பண்ணிருக்க மாதிரி ஒரு போஸ்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த சிவாங்கியோட ரசிகர்கள் எல்லாருமே ஓகே, சிவாங்கி வந்து கமிட் ஆயிட்டாங்க, அவங்க அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, காதல்ல விழுந்துட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் சிவாங்கி மேல ரொம்ப கிரேஸா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளோ பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி இது ஏதாவது ஒரு படமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆல்பம் சாங்கா இருக்கலாம். ஸோ உண்மையில நீங்க வந்து பர்சனல் லைஃப்ல கமிட் ஆயிருக்கீங்களா, இல்லாட்டி படத்துக்காக இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போடுறீங்களா, எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. சிவாங்கியை கல்யாணம் பண்ணிக்க போற, சிவாங்கி லவ் பண்ணக்கூடிய அந்த லக்கியஸ்ட் பர்சன் யாருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. முகேஷ் ரவி அப்படிங்கிறவர் கம்பி கட்டின கதை மூலமா ஹீரோவா நடிச்சவர் தான். ஸோ அவர் கூட தான் சிவாங்கி ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி அந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோவை சிவாங்கி மட்டும் இல்லாம முகேஷ் ரவியும் அவரோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. 2 பேருமே கீழே வந்து அந்த லவ் சிம்பிள் எமோஜி வந்து போட்டிருக்காங்க. இதனாலதான் மிகப்பெரிய சந்தேகமே உருவாகுது. ஓகே, சிவாங்கி வந்து கமிட் ஆயிட்டாங்க, இவரை தான் லவ் பண்றாங்க போல இருக்கு, அதை இப்பவே வெளிப்படையா சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பல பேர் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிவாங்கியோட லவ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போது, அது உண்மையிலே லவ்வா இல்லாட்டி படத்துக்கான ஏதாவது ஒரு ப்ரமோஷன் ஷூட்டா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சிவாங்கியை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள ஒரு சிங்கரா பிடிக்குமா இல்லாட்டி குக்கிங்ல பிடிக்குமான்றதையும் மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.